சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அலுவலகத்திற்கு இபிஎஸ் வருகை. இதை பத்தி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்திற்காக 2026 தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள புதிய யுகம் வகுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கக்கூடிய விஜய், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை வேட்டையாடும் விஜய் அரசியலில் எப்படி ஜெயிப்பார் என்ற கேள்வி இருக்கிறது. தனது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முதல் மாநாட்டில் ஒருவர் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் முன்னிலை கட்சிக்கு அதிர்ச்சியை கொடுத்தார் விஜய். கரூர் பிரச்சார நெரிசல் மரணம் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைமையில் தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் மீண்டும் களத்திற்கு வரவேண்டிய கட்டாயத்தில் தாவேகா தலைவர் விஜய் இருக்கிறார். விஜய் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் களப்பணியாற்ற வேண்டிய சூழலில் உருவாக்கியுள்ளன. தற்பொழுது வெளியாகியுள்ள தகவலின்படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் விஜய் என்று கூறப்படுகிறது. இதில் இபிஎஸ் வருகை தருகின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வெளியாகி பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதனையடுத்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பணியில் அவர் ஹெலிகாப்டர் மூலம் பிரச்சாரம் செய்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளார். இதன் மூலம் நேரத்தை சேமித்து தமிழகம் முழுவதும் விரைவாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் என தாவேகா கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். இந்த திட்டத்திற்கு 4 ஹெலிகாப்டர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு முக்கிய பிரச்சார இடத்திற்கு பயணம் செய்ய பயன்படுத்த போகிறார் விஜய் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துக்கமான சம்பவம் பிரச்சார திட்டங்களில் மற்றும் ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தாக கூறியிருக்கிறார் விஜய் மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகள். இனிமேல் பிரச்சாரத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அதிகரித்துள்ள கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் அவரின் அணுகுமுறையாக சொல்லப்படுகிறது என்று எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதன்படி பிரச்சாரங்கள் தற்போது சாலை வழியாக நடக்காமல் ஹெலிகாப்டர் மற்றும் பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி நடத்தப்பட உள்ளன. இந்த நடைமுறை விஜயின் பிரச்சாரத்தை மேலும் விளைவாக பார்க்கப்படுகிறோம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு புதிய முறையாகவும் இது பொதுமக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பையும் தரும் என்று கூறலாம். தாவேகா கட்சி தலைமை எடுத்துள்ள இந்த நடவடிக்கை எப்படி களத்தில் மாற்றத்தில் ஏற்படுத்தி போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காலம் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நன்றி.